சொன்னீங்க. இவரெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பேட்டியை பிடிக்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்னா என் தலைவரை பத்தி தான் நீங்க பேசுறீங்களா? நாவை அடக்க வேண்டும் மைனார் நாயந்தன் அவர்களே, இதோட நிறுத்திக்கங்க. பிஜேபியோட மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரனுக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதோட ஒரு 10 பேட்டி, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படிங்கிறாரு. இவர் பார்த்தாரா? இவர் எங்க பார்த்தாரு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு? 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்போ புதுக்கோட்டை நகராட்சியா இருந்த போது நான் அன்று தளபதி மக்கள் இயக்கத்துல மாவட்ட தலைவரா இருந்தேன். தலைவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நான் தேர்தலில் நிற்கணும்னு பொதுச் செயலாளர் மூலியமா கேட்டேன். நல்லா நில்லுங்க ஆனா இன்னொரு ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுங்க? உங்களுடைய போட்டோவை பயன்படுத்தி நான் நிக்கணும்னு சொன்னேன். தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு. அந்த போட்டோவை காமிச்சு நான் 4வது வார்டுல வைர சின்னத்துல தளபதிங்கிற ஒரே முகத்தை வச்சு தமிழ்நாட்டுல ஜெயிச்சேன். உங்க பிஜேபியில நீங்க அப்போ வேட்பாளர் போட்டிருந்தீங்க. என்னை எதிர்த்து சுப்பிரமணியன் ஒருத்தர் நின்றாரு. அவர் எவ்வளவு தெரியுமா ஓட்டு வாங்கினாரு? 14 ஓட்டு வாங்கினாரு. உங்க பிஜேபி கேண்டிடேட் வெறும் 14 ஓட்டு வாங்கினாரு. இப்போ போதுமா? ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா இல்லையான்னு என்ன பேசுறீங்க? நாகரிகமா பேசுங்க. ரொம்ப என்னமோ பொருட்டு இல்லைங்கிறீங்க, ஆள் இல்லைங்கிறீங்க. தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறீங்களா யாரு பொருட்டு யார் ஆளுன்னு? என்ன பேசுது? எங்க தலைவரோட ஒரே சொல் டீசன்ட் அப்ரோச். டீசன்ட்டா நம்ம மூவ் பண்ணணும்ங்கறத பாலிடிக்ஸ். எங்களுக்கு பேச தெரியாது நினைக்கிறீங்களா? எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, ரெடியா இருக்காங்க பேசுறதுக்கு. தலைவரோட ஒற்ற முகத்துக்காக பேசிட்டு இருக்கோம். என்னமோ பர்சனலா பேசுறீங்க. வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறான்னு சொன்னீங்க. இவரெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பேட்டியை பிடிக்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்னா என் தலைவரை பத்தி தான் நீங்க பேசுறீங்களா? என் தலைவரை பத்தி பேசினாதான் உங்களுக்கு அந்த ஒரு லைம்லைட் கிடைக்குமா? நிறுத்திங்க. இந்த கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. இந்த டாபிக்கே விட்டுருங்க. இதோட நயினார் நாகேந்திரன் அவர்களே, இதோட நிப்பாட்டிக்கங்க. நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த நகராட்சியில இன்னும் 2 பேர் ஜெயிச்சாங்க. பூக்கட மோகன், காந்திராஜ், நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊரக உள்ளாட்சியில தலைவரோட போட்டோவை மட்டும் வச்சு 129 பேர் நாங்க ஜெயிச்சோம். ஒரு கவுன்சிலர் இல்ல, இதோட 10 தடவை சொல்லிட்டீங்க. என்ன பேசுது? நாவை அடக்க வேண்டும் மைனார் நாகேந்திரன் அவர்களே, இதோட நிறுத்திக்கங்க. அப்புறம் 5000 ரூபாய் பரிசு தொகை வந்துச்சாமா? அதெல்லாம் அவங்க கொடுக்கல. தளபதி அரசியலுக்கு வந்ததுனால மனசுல வச்சுக்கங்க. உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பயம் தலைவர் தளபதி தான். இந்த பெருமை எல்லாம் தலைவர் தளபதியை தான் சேரும். அதனால வாங்கிக்கங்க. இன்னும் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நம்ம சிந்தை என்ன? அந்த விசிறிங்கிறது தலைவர் சொன்ன மாதிரி ஆங்காங்கே பரவணும். நாங்கெல்லாம் கூட என்னமோ நினைச்சோம். இன்னைக்கு இந்த அவுட்டர்ல